வணக்கம். தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸோட அதிகமான புரளிகளுக்கு தான் வந்து இங்கே பஞ்சமே இல்லை. ஏன்னா புரளிகள் பேசினா இல்லை இல்லாத விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு கிளப்பி விட்டா உண்மை ஒரு ரவுண்டு வரதுக்குள்ளே வந்து 2-3 ரவுண்டு இந்த பொய்களே சுற்றி வரதை நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியும். டிவிகே குறித்து நம்மளுக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறதுல நிறையா வந்து முன்னுக்கு பின் முன்னான தகவல் வந்து வெளியாகி சுற்றிட்டு இருக்கு. அதில் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்தால் இன்னொரு நாள் லீவ் போட்டுறாரு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அவர் மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஒரு லெவலை மீறி போயிட்டு ஒருத்தவனை கிளப்பி விட்டுருக்கான். ஒருத்தர் வந்து விஜய் மாதிரியே மேக்கப் போட்டு, ஆக்சுவலாக அது விஜய் தான் அப்படின்னு நினைக்கிறேன், கோட்டு படத்துக்காக ஏதோ ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ யாரோ போட்டு வந்து டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பரப்பி விட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய மாடல், இவர் தான் வந்து குளோனிங்கு, விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரக்கும்போது இவர் தான் வந்து வந்துட்டுருக்காரு, விஜயால் வந்து வெயில் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இல்லாததெல்லாம் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய முன்னுக்கு பின்னான முரணான தகவல்கள் டிவிக்கே சம்மந்தப்பட்ட பிரச்சாரத்தில் இருக்குது. இதில் வித்தியாசமான பிரச்சாரங்கள்லாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வரல அப்படிங்கிற குறைய தீக்கிற மாதிரி விஜய் மாதிரியே ஒரு கார்ட் போர்டில் அந்த காரில் நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு இடத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகமாக வந்து பயன்படுத்தி அடுத்த லெவலில் பிரச்சாரம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிக்கே வேட்பாளர் ஹோலோகிராம் டிசைனில், அதாவது லைட்ஸ் மூலியமாக பார்த்திங்கன்னா ஹோலோகிராமில் 3D மாடல் வந்து விஜய் அப்பியர் ஆகிற மாதிரி அதை வந்து வண்டியில் வச்சுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் மாதிரியே ஒருத்தர் டூப் போட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்திங்கன்னா அந்த ஏஐலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்கள தான் வந்து அதிகமான ஒர்க் இருந்திருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தஞ்சாவூர் ரஜினிகாந்த், மதுரை ரஜினிகாந்த் மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் ரஜினிகாந்த் மாதிரி வேஷம் போட்டுருக்கவங்க வந்து ஆட வைப்பாங்களே, அந்த மாதிரி வந்து விஜயோடைய ரெப்ளிகா ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வர வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி பல விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு வந்துட்டார். அதனால் அவருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சு வெயிலில் வந்து. அது மட்டும் இல்லாமல் வெயிலில் ரொம்ப சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கலர் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆக்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறனால அதை சுற்றி வந்து நிறையா தகவல்கள் வந்து கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இதில் முக்கியமாக இப்போ வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய விவாகரத்து வழக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. அதற்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட், யாருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்தப்படலாம், அதுக்கான அறிவிப்பு எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1.5 வாரத்துக்கு முன்னாடியே பல பேர் வந்து பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரல. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணால், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, திங்கட்கிழமை இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மனைவி இந்த கோர்ட் ஹியரிங்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறதாகவும் அதில் அனைத்து தரப்பு ஊடகங்களையும் கூப்பிட்டு அதில் சில விஷயங்கள்லாம் பேச போகிறதாகவும் ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து வழக்கறிஞரை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஹியரிங் சம்மந்தப்பட்டு தான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறதா ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னால் ஸ்டார்டிங்கில் நம்ப முடியல. பேசிக்கலி வந்து இவ்வளோ நாள் விஜய் மீடியாவில் இருந்திருந்தாலும் அவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மீடியாவில் வந்து பேச மாட்டாங்க. 1-2 முறை அவங்க வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இன்டர்வியூஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து பேசிட்டு போயிருப்பாங்களே தவிர்த்து ரொம்ப மீடியாவில் வந்து பேசுகிற ஒருத்தங்க இல்லை அவங்க. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு டிவி விழாக்கு வந்தால் கூட, இல்லை இவருடைய படத்துக்கே ஆடியோ லான்ச் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் வந்து பேச மாட்டாங்க. ஜஸ்ட் வருவாங்க, ஒரு ஸ்பெக்டேட்டராக வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் இது மாதிரி வந்து வோக்கலாக இல்லாத ஒரு நபர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நம்பலை. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணப்பட்டதில் அந்த ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா வெளில வந்து லீக் ஆச்சு, இல்லை லீக் செய்யப்பட்டது, ரெண்டுத்தில் எது வேணால் வச்சுக்கலாம். அதுதான் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக நிறைய பேருக்கு வந்து தெரியுது. அதுக்கு முன்னாடி அரசல் பரசலாக வந்து பேசுவாங்க, சினிமானாலே சம்மந்தப்பட்டவங்க மேலே ஏதாவது ஒரு கிசு கதைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால யாருமே அதை பெருசுப்படுத்தி பேசவே இல்லை. பட் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க விவாதத்துக்காக அதை அப்ளை பண்ணியிருந்தப்போ அந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து வெளியானதில் அப்போ தான் ஒரு ஃபுல் கதையே எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துச்சு. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடக்கலாம் அப்படின்னு செய்திகள் வந்தாலும் அது வந்து கன்ஃபார்ம் ஆமியான்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருந்தோம். பட் நெருங்கிட்டதுனால விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் வரதுக்கான நாள் நெருங்கிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விசாரித்தாலும் அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ திங்கட்கிழமை, அதாவது இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்கோம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு எந்த நேரத்தில் வேணால் அனௌன்ஸ் பண்ணி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது நடத்தப்படுறது தானாக மனமோந்து வந்து சங்கீதா அவர்கள் பண்ணுறாங்களா, இல்லை யாராவது ஒரு தூண்டுதல் பேரில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசல் பரசலாக போயிட்டுருக்க தகவல் என்னென்னா,
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திமுகல ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து இறந்திருப்பாரு. அவருடைய அந்த சாவு சடங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கடைசியில பார்க்க வரவங்க நெறைய பேர் வந்திருப்பாங்க. அதில குறிப்பா வந்து விஜய் வீட்லேருந்து சங்கீதா வந்து வந்துட்டு போயிருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே விஜய் என்னதான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா கூட, அவங்களோட வீட்லேருந்து ஒருத்தர் திமுக குடும்பத்தில ஒரு முக்கியமானவர் கூட வந்து ஒரு டச்ல இருக்காங்க. ரொம்ப நாளா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்களுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா, திமுக குடும்பத்தோட வந்து ஒரு நல்லுறவுல தான் வந்து எப்பவுமே இருந்திருக்காரு. எஸ்ஏசி வந்து கருணாநிதி அவர்கள் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த மாரி, அதுக்கு முன்னாடிலேருந்தே சங்கீதாவோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகல குறிப்பா செல்வி இருக்காங்க இல்லையா? கருணாநிதி அவருடைய மகள், அவங்க ஃபேமிலி கூட அட்டாச்டா தான் இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமா அந்த சாவுக்கு அவங்க வந்து போனது அப்படிங்கிறது அந்த நேரத்தில ஓகே கன்ஃபார்ம்பா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விவாகரத்து விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா மட்டும் இல்லாம ஒரு பேக்கிங்கா திமுக ஃபேமிலிலேருந்து செல்வி அவர்கள் தரப்புலேருந்து ஹெல்ப் வரதா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த பிரஸ் மீட் நடக்கிறது, அங்க என்ன பேச போறாங்க. ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னைக்கு ஒரு மாஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்காக அவரோட குடும்பத்தை சார்ந்தவங்களே இன்னும் விவாகரத்தே ஆகல அப்படிங்கிறனால அவங்களோட மனைவியே விமர்சனம் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சமூக வலைதளத்திலலாம் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் பேக்கிங் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுனால வந்து அவங்க ரொம்ப நாளா நட்பு பாராட்டிட்டு இருக்க செல்வி அவர்களுடைய உதவியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியமா அந்த விவாகரத்து வழக்கை ஃபேஸ் பண்றது மட்டும் இல்லாம, இந்த பிரஸ் மீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போறதா வந்து சொல்றாங்க. அந்த பிரஸ் மீட்ல குறிப்பா வந்து சில கேள்விகளுக்கு, அதாவது செய்தியாளர்கிட்ட இருந்து சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்ற மாரி, அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்க்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றதாவும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல இந்த பிரஸ் மீட் நடக்கிறப்போ விஜய் தரப்புல இருந்து எந்த அளவுக்கு ஒரு கோஆபரேஷன் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்ல இவங்களுக்கு எதிரா எதுவும் வந்து முடுக்கி விடப்படலை அப்படின்னா வந்து சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது இவங்களுடைய விவாகரத்துக்காக இவங்க வந்து அப்ளை பண்ணப்போ சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருந்தாங்க, ஒரு அலிகேஷன் தனிப்பட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வந்து படிச்சிருப்பீங்க. அதை நிரூபிக்கும் விதமாக அது உண்மை அப்படின்னு காட்டுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவரோட வீட்டிலே வந்து சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருக்கும். ஸோ மீடியாவில் முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை, மாஸ் லெவலில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸன் மூலியமாக அவங்களோட கிளைம் உண்மை அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் முன்னாடி காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கப்போ எனக்கு இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. பட் நடந்துட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி அவங்க தனித்து நின்று செயல்பட்டு இருந்தால் பரவாயில்ல, ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறனால விஜயோட பேரை வந்து சப்டைஸ் பண்ணுறதுக்காக வந்து திமுகவுடைய குடும்பம் இவங்க கூட இருந்து இயங்குதா? ஸோ அந்த பேக்கிங்கில் இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் இந்த காணொலி. அதையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு செய்தியும் வந்திருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சூழ்நிலை வரைக்கும் விஜய் அவர்களுடைய தரப்புலேருந்து சங்கீதா அவரோட தரப்புக்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் டாக் வந்து பேசினதாகவும், அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் மட்டும் இல்லாமல் அவருடைய வாரிசுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்டர் வந்து கோர்ட்டுக்கு வெளியிலே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அரசியல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஏற்படுத்தாமல் விஜயோட தரப்பு வந்து முயற்சி செஞ்சதாகவும், இப்போ வரைக்கும் அது சங்கீதா தரப்புலேருந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ நடக்கிற விஷயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறதுன்றது வேற. பட் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே ரொம்ப நோண்டி போய் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு நடிகை கூட விஜய் வந்து தேர்தல் என்னைக்கு ஓட்டு போட்டு முடிக்கிறாங்களோ அன்றைக்கி நைட்டே வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு போகிறதாகவும், அங்கேயே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே அவர் இருக்க போகிறதாகவும், ஸோ தேர்தல் ரிசல்ட் மே 4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை பொறுத்து அந்த குளிர் பிரதேசத்தை வந்து தங்கிடலாமா இல்லை சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லாத கதைகள்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன விஷயங்கள் நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொது வெளிச்சத்துக்கு வரும்போது நம்ம அதை பற்றி வந்து பேசலாம். அதனால் வந்து கிசுகிசுக்களாகவே கடந்து போயிடலாம். பட் இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ஒரு 2 வாரமாக பல பேரோட தரப்பில் இருந்து நடக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தப்போ நம்ம தகுந்த தகவல் கிட்ட வந்து கேட்குறப்போ ஆமாம் நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்துக்காக நியாயம் கேட்டு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உரிமையை நிலைநாட்டிக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து சாதாரணமாக வெறும் ஒரு குடும்ப விவகாரமாக மட்டும் பார்க்க முடியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.